அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜூலை 7, 2025 திங்கட்கிழமை காலை நேரம் மணி 6:20. ஹோண்டா டியோ ஸ்கூட்டரில் இன்றைக்கி நம்மளுடைய 4வது நாள் யாத்திரை தொடருது. இன்றைக்கி 4வது நாள். ஓகேங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே தான் தூங்கினோம். நேற்றும் தூங்கின அதே சேம் லொக்கேஷன் தான். ஒரே இடத்துல 2 நாள் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, மழை காலத்தில் தூங்குறதுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, ட்ரிப் மீட்டர் செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டோட்டல் 26,943. தென் ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா 835 ஓடி இருக்கு. இப்போ வரைக்கும் 835 ஓடி இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு 4வது நாள். என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மழையில் நனைஞ்சது இன்னும் ஈரம் காயில் உள்ள சீட்டு கடியில் போட்டு சேஃப்டியாக வச்சுட்டேன் நைட்டு. இப்போ போகும்போது அப்படியே காற்றுல கொஞ்சம் அப்படியே காயும். பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி அப்படியே தொடர்ந்து போகலாம். என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மணி 6:45. நஞ்சன்குட் கோயில் இருக்கக்கூடிய கபில நதிக்கரை இது. எத்தனையோ நாட்கள் இங்கே வந்து குளிச்சிருக்கேன், நல்ல அனுபவங்கள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மறக்க முடியாது. இந்த நஞ்சன்கூடு கோயில் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு இடம். நிறைய நினைவுகளை சுமந்த இடம் சொல்ல. ரொம்ப சென்டிமெண்டலாக எனக்கு நிறைய நினைவுகள் தரக்கூடிய இடம் இது. ஓகே, அந்த நினைவுகளோடு இங்கிருந்து அப்படியே கிளம்புறோம். நம்ம அப்படியே சத்தியமங்கலம் பார்த்து அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். இந்த ரோட் நம்பர் NH 150A. மணி 7:23. சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் வந்து சாம்ராஜ் நகர் அப்படின்னு பேர், நகரா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் என்ன அப்படின்னா பாருங்கள், இது வந்து மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து இப்படி டைவர்ட் ஆகிறோம். இது வந்து சின்ன சின்ன ஊர் இப்படியெல்லாம் போகுது. ஸோ நிறைய பெரும்பாலான ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நுழைவாயிலில் பக்தி மயமாக வச்சுருப்பாங்க. விஷ்ணு தேவனா விஷ்ணு தேவன், சிவமகாதேவனா அதிகபட்சம் சிவமகாதேவனுடைய உருவம் பதித்த நுழைவாயில்கள்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே லிங்காயத்து நிறையா இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த லிங்காயத்து மார்க்கத்தில் இருக்கவங்களாம் நிறையா இருக்காங்க. எங்கே போனாலுமே நீங்கள் சிவஸ்தலங்களை பார்க்க முடியும். ஸோ இதுக்குள்ளே போனால் சிவன் கோயில் ஏதாவது இருக்கலாம், ஆசிரமங்கள் ஏதாவது இருக்கலாம், தர்மசாலைகள் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் அதிகபட்சமான இடங்கள்ல இருக்குது. பாருங்கள், அப்படியே ரோடுக்கு ஆப்போசிட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு நுழைவாயில் போகுது. அங்கே அப்படி தான் சிவமகாதேவனுடைய உருவம் வச்சு நந்தீஸ்வரெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு உருவ சிலை இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகிறதுமே வந்து அந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல அனுபவம். இங்கே மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவில் ஆல் ஓவர் நீங்கள் எங்கே போனாலுமே இந்த மாதிரியான மங்களகரமான நுழைவாயிலாம் நிறையா பார்க்க முடியும். அதில் பெரும்பாலான இடங்களில் வந்து தர்மசாலைகள், ஆசிரமங்கள், கோயில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில இடத்துல நார்மலாகவே அப்படி சும்மா மங்களகரமாக அப்படி வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது, அப்படி ஒரு மன நிறைவாக இருக்குங்க. இந்த ஊருக்குள்ளே போகும்போதே நம்மளை அது வரவேற்கிற அந்த ஒரு விதம் பார்த்தா ஒரு பழைய கால வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த மன்னர்கள், ராஜாக்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புராண காலத்தில் நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இங்கே பக்கத்தில்
கனககிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்குங்க. அது வந்து ஹிந்து மார்க்கம் கிடையாது, ஜெயின மார்க்கம், ஜெயின் அப்படின்னு சொல்லுவோன்னே, ஜெயின் ரிலீஜியன் தொடர்பானது. ஒரு காலத்தில் எனக்கு ஆன்மீக தேடல்லாம் அதிகமாக இருந்து சந்நியாச யாத்திரைகள்லாம் செய்த காலத்தில் வந்து இந்த அளவுக்கு இன்டர்நெட் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. கூகுள் மேப்ஸ் இருந்தது, பட் இவ்வளோ அப்டேட்டடாக இல்லை. ஸோ எனக்கு அந்த கனககிரி அப்படிங்கிறத நான் எப்படியோ ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சிட்டேன். அப்புறம் சரி அது நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போல்லாம் பப்ளிக் பஸ்ஸில் தான் வரணும். ஸோ பப்ளிக் பஸ்ஸில் தேடி சாம்ராஜ் நகரா வந்து அங்கேருந்து பாஷை தெரியாமல் அப்படி இப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணி அந்த கனககிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோயிலுக்கு போனேன். கடைசியில் தான் தெரிஞ்சது அது வந்து ஜெயின் டெம்பிள் அப்படின்ட்டு, திகம்பர ரூபத்தில், அதாவது நிர்வாண வடிவத்தில் அங்கே உருவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க, மகாவீரர் அவங்களாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான அனுபவம். போய் தரிசனம் பண்ணேன். பட் அங்கே யாருமே நம்மளை கண்டுக்கல. நான் காவி உடுத்திட்டு போனப்போ யாருமே நம்மளை ஒரு மாதிரி அந்நியமாக பார்த்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வழிமுறைகள்லாம் வேறு, நம்ம போனது ஒரு மாதிரி மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலுமே தரிசனம் செஞ்சு அது ஒரு நல்ல அனுபவம். 2015 போனேங்க. இப்போ 2025, 10 வருஷமாக நான் அந்த பக்கம் போகல. இல்லை இப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் அதை டைவர்ட் பண்ணி உள்ளே போகணும், ஊருக்குள்ளே போகணும். கனககிரி அப்படின்னு அந்த ஊர் பேர். இன்றைக்கி போக முடியுதான்னு பார்க்கலாம். வழியில் அந்த டைவர்ஷன் வந்ததுன்னா நம்ம உள்ளே போக முடியுதா, எவ்வளோ தூரம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு பழைய கால ஞாபகங்களை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஆமாம் சார். மணி 2:40ங்க. கீழே இறங்கியாச்சு. 1:45க்கெலாம் கீழே இறங்கியாச்சு. வந்து அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படின்ட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு. இந்த கோயிலில் தான் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ தண்ணி தாக அடிக்குதுன்ட்டு பார்க்குறோம் ஏதோ தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. கடையில் வாங்கினா 1 லிட்டர் 20 ரூபான்னு கொடுத்து வாங்கணும், நமக்கு வயிறு எரியும். இந்த தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு வழி இல்லை, நேரம் இல்லை. நமக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குது. இந்த தண்ணி குடித்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, நல்ல. மணி 5 ஆச்சுங்க. லொக்கேஷன் வந்து பண்ணாரி அம்மன் கோவில் பக்கத்தில் ராஜன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ட்ரிப் பார்த்திங்கன்னா 981. சரிங்களா? இன்னுமே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எப்படி ரவுண்டாக ஒரு 1000 கிலோமீட்டர் ஆகிடும். சரிங்களா? இந்த ட்ரிப் இந்த 4 நாளாக நம்ம பண்ணுற ட்ரிப் வந்து 1000 கிலோமீட்டர் ஆகுது. பண்ணாரியிலிருந்து புளியம்பட்டி போயிட்டுருக்கோம். மணி 5:30 ஆச்சுங்க. 5:30.
இப்போதான் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிலாக இருந்தது, 5 மணி வரைக்குமே பயங்கர வெயிலாக இருந்தது. இப்போதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்க, ரைட்டில் போனால் சத்தியமங்கலம், லெஃப்டில் போனால் பண்ணாரி. தண்ணி சுத்தமாகவே இல்லைங்க. சும்மா ஏதோ பேருக்கு இத்தினோண்டு ஓடிட்டு இருக்கு. அது ஒன்றும் யூஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கு. இது பவானி சாகர் டேம் பக்கத்தில் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். சத்தியமங்கலம், புளியம்பட்டி, மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த லைனில் ட்ராவல் பண்ணவங்களுக்கும் தெரியும். சரியான ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆனால் நைட்டு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், பர்மிஷன் இருக்குது. மிட் நைட்டில் கூட வரலாம், பட் ஓன் ரிஸ்க் தான். நம்மளா ரிஸ்க் எடுத்து தான் வரணும். யானைக்காடு மட்டும் இல்லை, நிறையா வனவிலங்குகள்லாம் நடமாடக்கூடிய இடம் இது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த வழியில் நடந்தே வந்திருக்கேன். மேட்டுப்பாளையத்திலிருந்து புளியம்பட்டிக்கெல்லாம் அப்படியே நடந்து வருவோம், சத்தியமங்கலத்துக்கு அப்படியே நடந்து வருவோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள். ஊட்டி 90 கிலோமீட்டர். அப்படியே நேராக பார்த்தோம் அப்படின்னா ஓதிமலை அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயில் ஒன்று இருக்கு. ரொம்ப அருமையான இடம்.